அப்படியாம்மா? என்னால என்னம்மா பண்ண முடியும்? ஏ திவ்யா, ஒரு குட் நியூஸ் டி. எனக்கு 5000 ரூபாய் இன்கம் வந்திருக்கு. அப்படிங்களாங்க? ஏய், நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. என்ன மூஞ்சி டல்லா வச்சுட்டு இருக்கற? அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே மாத்திரை மருந்துக்கு 2000 ஆகுமா, இந்த வாட்டி மாத்திரை விலைலாம் ஏறிடுச்சு, பில்லே 5000 வந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. ஓ அப்படியா? தா இந்த காசு அவங்ககிட்ட கொடுத்துரு. என்னங்க சொல்றீங்க? நீங்களே இந்த போனஸ்க்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவும் இல்லாம நமக்கு கடன் கட்டுறதுக்கு வேற இருக்கு. இந்த பணம் இருந்தா இந்த கடனை கட்டிடலாம்ல. நீ சொல்றதெல்லாம் வாசம் தாமா. இந்த 5000 ரூபாய் தான் என் கடன் தீர்த்துலாம் தான். ஆனா நீ யோசிச்சு பாரு, இந்த மாசம்னா அதுக்கு அடுத்த மாசம் அந்த 5000 ரூபாய் நான் சம்பாதிச்சுடுவேன். ஏன்னா உடம்புல தெம்பு இருக்கு. ஆனா வயசானவங்க எங்க போய் சம்பாதிப்பாங்க? யார்கிட்ட போய் கேட்பாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க இளமையில தான் வறுமை கொடியுதுன்னு சொல்லிட்டு. அதான் தப்புமா. முதுமையில தான் வறுமை கொடியுது. இந்த 5000 ரூபாவே எனக்கு கிடைச்சது என் மூலமா தான் அவங்க கிட்ட போறதா தான் இருக்கும். சரி, அதனால நீயே எடுத்து போய் கொடுத்துருமா அவங்க கிட்ட. சரியா?